வணக்கம்ப்பா. இந்த பாக்கெட் உணவுகள், அப்புறம் இந்த பிஸ்கட்டு, கேக்கு, ஸ்வீட்ஸு எல்லாமே இப்போ பாக்கெட்டில் வர ஆரம்பிக்குது. அவங்க எப்போ செஞ்சாங்களோ ஏது செஞ்சாங்களோ நம்மளுக்கு தெரியாது. அதில் வந்து நிறைய கெமிக்கலை ஆட் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த கலர்ஸுகளை ஆட் பண்ணுறாங்க. அப்புறம் அது கெட்டு போகாமல் இருக்கிறது தானே அந்த கெமிக்கல் போடுறாங்க. அப்புறம் அதில் எக்ஸ்பிரி டேட் வேறு போட்டுருவாங்க. 3 மாதத்துலேருந்து 6 மாதத்து வரைக்கும் அந்த தேதியை போட்டு அவங்க என்றைக்கு தயாரித்தாலும் அது ஒரு தேதியை போட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அதை வாங்கி சாப்பிட்டு மக்கள் வந்து பழகி போயிட்டாங்க. டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக வேண்டி என்னென்னமோ சேர்க்குறாங்க. இதுகளெல்லாம் சாப்பிட்டு பிள்ளைகளுக்கும் வாங்கி கொடுத்து அவங்க உடம்பையும் கெடுத்து நம்ம உடம்பையும் கெடுத்து சாப்பிட்றப்ப நல்லா தான் இருக்கும். அப்புறம் சிறுக வயிற்று பிரச்சனை வரும், குடல் கெட்டு போகும், அதோடய ஃபங்க்ஷனே கெட்டு போயிடும், குடலோட ஃபங்க்ஷனே கெட்டு போயிடும். அதனால் வீட்டில் சமைச்சி எதுனாலும் கொடுங்க. வெள்ளை சர்க்கரையை ஜாஸ்தி சேர்க்காதீங்க. பாக்கெட் ஃபுட்டில் நம்ம பிஸ்கட்லாம் வாங்கி கொடுத்தா வெள்ளை சர்க்கரை தான் சேர்க்குறாங்க, மைதா சேர்க்குறாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்கப்பா.